எபிசோட் 1191. மலை ஏறும்போது செந்தூரனுக்கு காலில் அடிபட ஹரிஷ் அவனுக்கு மருந்து கொடுக்க நினைத்தான். அதற்காக தன் பேக்கை திறந்தவனின் முகத்தில் ஏமாற்றம் பரவியது. செந்தூரனின் காலை குணப்படுத்த தேவையான சில மூலிகைகள் அதில் இல்லை. அந்த மூலிகைகளை கலந்தால்தான் அவன் நினைக்கும் மருந்தை தயாரிக்க முடியும் என்று அவனுக்கு புரிந்தது. அதனால் செந்தூரனிடம் சொல்லிவிட்டு அந்த மூலிகைகளை தேடி நடக்க ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் ஹரிஷை தேவையில்லாம கஷ்டப்படுத்துறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட செந்தூரனுக்கு சங்கடமாக இருந்தது. தான் தேடி வந்த பொருட்கள் கிடைக்கிறதா என்று ஹரிஷ் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டே சென்றான். அப்போது ஒரு புதருக்கு அருகில் அவன் தேடி வந்த அரிய வகை நத்தையின் கூடு பளபளப்பாக ஜொலிப்பதை கவனித்தான். உடனே அதற்கு அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அதில் இருக்கும் நத்தைக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அதன் கூட்டை எடுத்து அவன் கவனமாக பத்திரப்படுத்தி கொண்டான். மற்றொரு முக்கியமான மூலிகையை தேடி அவன் கிளம்பினான். அப்பொழுது திடீரென்று தரையில் சில இடங்கள் தகதகவென்று மின்னுவதை கவனித்த அவன் உடனே பரபரப்பாக அதற்கு அருகில் சென்று பார்த்தான். அவன் தேடி வந்த மூலிகை செடிதான் அது. அந்த செடியின் வேர் பகுதிகள் மட்டும் தங்கம் போல ஜொலித்தது. அதையும் கவனமாக பிரித்தெடுத்தான். நத்தையின் கூடு மற்றும் ஒளிரும் செடியின் வேர் இரண்டையும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் வந்தவன் எந்த செடி கொடிகளும் இல்லாத வெட்ட வெளியில் ஒரு சிறிய நெருப்பு குழியை உருவாக்கி அதில் தீ மூட்டினான். பிறகு தான் சேகரித்த நத்தையின் கூடு மற்றும் ஒளிரும் செடியின் வேர்கள் இரண்டையும் தன் பேக்கில் இருந்த ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்து கலந்தான். அதை அந்த நெருப்பின் மேல் வைத்து சூடாக்கினான். அந்த செடியின் வேர் உருகி திரவமாக மாறியது. அதில் அந்த அரிய வகை நத்தையின் கூடும் கலந்தது. இரண்டும் சேர்ந்து அந்த திரவம் தங்கத்தை உருக்கிவிட்டது போல மாலை நேர சூரிய வெளிச்சத்தில் தகதகவென்று ஜொலித்தது. இப்பொழுது செந்தூரனை குணப்படுத்த மருந்து தயாராகி விட்டது. அதை எடுத்துக்கொண்டு வந்து செந்தூரனிடம் கொடுத்த அவன், செந்தூரா, இந்த மருந்து உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி உன்னை குணப்படுத்தும். கொஞ்ச நேரத்துல வலியும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நாம மலை ஏறலாம் என்று கூறினான். இது போது ஹரிஷ், இப்பவே நான் மருந்து சாப்பிட்றேன் என்று நம்பிக்கையுடன் கூறிய செந்தூரன் அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கால் வலி குறைய ஆரம்பிச்சிடும் சொன்ன ஹரிஷ் செந்தூரனின் முகத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த மருந்தை சாப்பிட்ட கொஞ்ச நேரம் கழித்தும் செந்தூரனின் கால் வலியில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. என்னாச்சு செந்தூரா, வலி குறைஞ்சிருக்கா? ஹரிஷ் கேட்கவும், இல்ல ஹரிஷ், எனக்கு வலி குறையவே இல்லை, முகத்தில் வேதனையுடன் கூறினான் அவன். அதை கேட்டவுடன் ஹரிஷின் மனதில் யோசனை பரவியது. இதுவரை தான் தயாரித்த எந்த மருந்தும் வேலை செய்யாமல் இருந்தது கிடையாது. சக்திகள் என்னை விட்டு போன மாதிரி